பல பேரண்ட்ஸ் எவ்வளோ பேரண்ட்ஸ் என்கிட்ட பேசுறதை கேட்டிருக்கேன். அவன் அக்யூஸ் ஆயிட்டான் சார், எதுவுமே பண்ண மாட்டான் சார், சூப்பரான பிள்ளை சார், என் பிள்ளை ரூம்ல தான் சார் இருப்பான், ஒரு ஃப்ரெண்டு கூட என் பையனுக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆபத்தானவன் தான். பெண் வீட்டாரு பெரிய வீடு இருக்கு, அவங்கள்ட்ட 10 ஏக்கரா இடம் இருக்கு, 20 ஏக்கரா இடம் இருக்கு, ஒரே பையன், ஒரு தங்கச்சி இருந்து அதையும் கட்டி கொடுத்துட்டாங்க. ஃபாரின் போயிட்டு எந்த தொல்லையும் இல்லை, மாப்பிள்ளை வேலைக்கு போனானே போகலன்னா உட்காந்து சாப்பிடலாம், சாப்பிட்றது மட்டுமே இங்கே குவாலிட்டி கிடையாது. இவங்கெல்லாம் இந்த மாதிரி பணத்தை மைண்ட் பண்ணுறவங்க எவ்வளோ கொடுத்தாலும் சாக்ரிஃபைஸ் ஆகாது. எதன்யா இப்போ 500 பவுன் கொடுத்துருந்தா நிம்மதியாக வாழ்ந்துருக்குமா? கேளுங்க, பதில் இருக்காதுக்கு. அவங்க வயசாகிட்டு எங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றத பெயிலோட கிரவுண்டாக எடுத்துருந்தாங்க. பெயிலுக்கு அது பத்தாது. 20 இயர்ஸ் நிச்சயமாக அவங்க பனிஷ்மெண்ட் ஆவாங்க. நீங்கள் 1008 ஓட்ட ஓடத்தோட கேஸ் போட்டிங்கன்னா எப்படி நிற்கிறதெல்லாம்? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் அவரை கைது பண்ணி கொண்டு போகிறாங்க, அவங்க அப்பாவை அம்மாவை. அதுக்கு என்ன சொந்தக்காரங்களாம் அணை கட்டி என்னமோ எஸ்கார்டு போகிற மாதிரி கூட போகிறாங்க. அப்போ இன்னமும் அங்கே எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க, நான் சொல்ல வேண்டாம் என் வாயில. வணக்கம். இன்று நம்முடன் வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். ஒட்டுமொத்தமாக ஒரு வழக்கறிஞராக இந்த ரித்தன்யாவுடைய வழக்கை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுடைய உணர்வு என்னவா இருக்குது? பெண்களுக்கு நம்ம நாட்டில் சட்டம் சாதகமாக இருக்குது அப்படின்னா உண்மைதான். சில ஆயிரம் சொல்கிறேன், பெண்களுக்கு தான் சட்டம் சாதகமாக இருக்குது, ஆண்களுக்கு ஒரு சட்டம் கூட இல்லை. டொமஸ்டிக் வயலன்ஸில் போனீங்கன்னா, குடும்ப வன்முறையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேவராக எந்த சட்டமும் இல்லை, பெண்களுக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய நாள் ஆண்களுடைய தரப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெண்களுக்கே ஃபேவராக இருக்குது, ஆண்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு. உண்மைதான். ஆனால் எதை கொடுத்தாலுமே பயன்படுத்த தெரியாத நிலையில் பெண்கள் இருக்கிறாங்க. அது வேதனைக்குரியது. த நியாயம் இஸ் எஜுகேட்டட். நீ இப்போ நல்லா சட்டம் படிச்சிருக்க, நம்ம அந்த சட்டத்தை பயன்படுத்தி ஒரு வழக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா கூட நடவடிக்கை தான் எடுத்துருக்க போகிறாங்க. இறந்த கவின்குமார் அவன் மனித மிருகமாக நடந்திருக்கான், நடவடிக்கை எடுத்துருக்க போகிறாங்க. அவங்க அம்மா சித்ரா தேவி மேல் நடவடிக்கை எடுத்துருக்கிறவங்க எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் அதை ஃபேவரட்டாக அந்த சட்டத்தை பயன்படுத்திக்கவே இல்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு வளர்ச்சி அடைந்து எல்லாமே டிஜிட்டல் மயமான பிறகும் இன்னமும் டவுரி எல்லாம் அந்த நாட்டில் இருக்குங்கிறது வேதனைக்குரிய விஷயந்தான். ஏன்னா டவுரி இருக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், அதற்காக டார்ச்சர் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு புறம். ஆனால் ரித்தன்யாவுக்குன்றது அது மட்டும் இல்லை, அதுக்கு அதிகமாக நடந்திருக்கு. மீனிங் கையை கட்டி போட்டு பண்ணது, இப்படி எல்லா விஷயம் ஒன்று வெளியே வர ஆரம்பிச்சிட்டு. ஆரம்பத்தில் இது ஃபஸ்ட்டு டே அந்த பிள்ளை இறந்த அன்னைக்கு ஃபஸ்ட்டு உங்கள் சேனலில் பேசுகிறோம். அப்போ பேசக்குள்ளே என்ன சொல்லியிருந்தோன்னா, அந்த ஆடியோலாம் அப்போ தான் ரிலீஸ் ஆகுது. அந்த கார்லேருந்து அந்த புள்ள பேசுனுச்சு, இல்லை பாய்சன் சாப்பிட்டுச்சு செய்யூர்கிட்ட, அது செய்யூர் அந்த ஊரில் அதை இறக்குது. அதுலேருந்து இன்றைக்கி வரைக்குமே இதோட ஃபாலோ அப் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அப்படி அவங்க அம்மா கூட மெடிக்கலுக்காண்டி, நான் ஆர்டிஓ விசாரணையில் அன்றைக்கே ரிமாண்ட் இல்லை அதில். அப்புறம் இப்போ தான் அடுத்த பிறகு தான் ரிமாண்ட் பண்ணாங்க அவங்க அம்மாவை. இப்போ நேற்று அவங்க பெயிலும் மூவ் பண்ணுறாங்க. இவ்வளோ ஷார்ட்டாக கிடைக்கவும் கிடைக்காதுன்னு வச்சுங்களேன். இப்படி ஒரு மினிமம் ஒரு 50 டேஸுக்கு மேலே கன்சர்ன் பண்ணுவாங்க, பெயில் கிடைக்க சான்சஸ் உண்டு. டிஸ்மிஸ் ஆகிருக்கு பெயில். அதுதான் இப்போ விஷயமாக ஆக்கினாங்க. அது கிடைக்கவும் கிடைக்காது பெயில். அவங்க வயசாகிட்டு எங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றது பெயிலோட கிரவுண்டாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. பெயிலுக்கு அது பத்தாது. உங்களுக்கு வயசாகிட்டு நீங்கள் உடம்பு ஃபிசிக்கலி முடியாத நீங்கிறதுக்கும் மென்டலி நீங்கள் ஸ்ட்ராங்காக பிரச்சனை பண்ணுறது வித்தியாசம் நிறையா இருக்குது. வயசாகிட்டுங்கிறதோ நோய்வாய்ப்பட்டதோ பெயிலுக்கான கிரவுண்டு கிடையாது. பெயிலுக்கு கேஸ் ஆஃப் ஆக்ஷன் தான். கேஸில் என்ன இருக்குது, நான் வெளியே போய் சாட்சிகளை கலைக்க மாட்டேன், தடயங்களை அழிக்க மாட்டேன், நான் கோஆப்ரேட் பண்ணுறவங்க என்கொயரி கோஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்றது தான். ஏன்னா உள்ளே ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் என்ன டிசீஸ் சொன்னாலும் டயாலிசிஸ் வரையும் உள்ளே பண்ணுறாங்க. ஸ்டான்லியில் அடிச்சாந்து பண்ணுவாங்க மெட்ராஸில். அங்கங்கே மாவட்ட மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் உங்களுக்கு பாதுகாப்போடு டயாலிசிஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ரிமாண்டில் இருந்தாலும் தாராளமாக மருத்துவ உதவி உண்டு. இன்ஃபேக்ட் ரிமாண்டில் கஸ்டடியில் மருத்துவ மெடிசன் ஹாஸ்பிட்டலே இருக்கவங்களாம் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நேராக இன் பண்ணிவிட்டு அங்கேயே வச்சுப்பாங்க. ஆனால் இதில் இன் பண்ணதாக தான் கணக்கு இருக்கும். மருத்துவமனையில் இருந்தாலும் ஜெயிலில் இருக்கிறதா தான் கணக்கு. அது அந்த டேஸ் நீங்கள் மூவ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வரலாம். அந்த காரில் மரணிச்ச தொட்டு 2-3 போலீஸ் லிமிட் ஆகிடுச்சு. அஃபென்ஸ் நடந்தது ஒரு லிமிட்டு, அந்த கவின்குமார் தாக்குனது ஒரு லிமிட்டு, இந்த பொண்ணு இறந்தது ஒரு இடம், இவங்க அப்பா ஒரு இடம், 3 இடங்கிறது தொட்டு அது கொஞ்சம் பெருசாகிட்டு. உண்மை அதுதான், இல்லைன்னா பெருசாலாம் இருக்காது. அங்கே இருந்திருந்தா அவங்க மாட்டிருப்பாங்க, இங்கே இருந்திருந்தால் ஒன்றுமே இருக்காது. சரியாகிற பிரச்சனை தான் சரியாகும். இப்போ ஒருத்தன் ரொம்ப ஆர்வமாக இருக்கான், ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் அப்படி இருக்கான் அப்படின்னு வச்சுக்குவோம், அதெல்லாம் சரியாகிற பிரச்சனை. அது ஆர்வமாக இருப்பாங்க தான். புதுசாக கல்யாணம் ஆனவங்க அது எல்லா இடத்துலையும் உள்ளது, தட்ஸ் நேச்சர் அது. ஆனால் அதே வல்கராக நடந்துக்கிறாங்கிறது ஆவரேஜ் கிடையாது. ஒன்றுமே தெரியாமல் புள்ள வளர்ந்தாலும் தப்பு தான். அம்பியாக இருக்குல்ல அந்த பிள்ளையும் ஆபத்து தான், அந்நியனாக இருக்க பிள்ளையும் ஆபத்து தான். நடுவில் ஒரு பிள்ளையாக இருக்கணும். ஏன்னா இந்த பெரிய இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை பாட்டுக்கு அந்த ரூம்லேயே இருப்பான், அவனோட அன்றாட நடவடிக்கை கூட இவங்களுக்கு தெரியாது. பல பேரண்ட்ஸ் எவ்வளோ பேரண்ட்ஸ் என்கிட்ட பேசுகிறத கேட்டிருக்கேன். அவன் அக்யூஸ் ஆகிட்டான், அவங்க பேசுகிறத கேட்டிருப்பேன். சார் எதுவுமே பண்ண மாட்டான் சார்,
சூப்பரான பிள்ளை சார், என் பிள்ளை ரூமில் தான் சார் இருப்பான், ஒரு ஃப்ரெண்டு கூட என் பையனுக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆபத்தானவன் அவன்லாம். உங்களுக்கு இந்த இந்த இயல்பு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த 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 கலோக்கியல், இதில் யதார்த்தம், இந்த யதார்த்தத்தில் நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப ஆபத்தான மனிதர் ஆகிடுவீங்க. எந்த கெட்ட பழக்கம் கிடையாது சார் அப்படிம்பாங்க. உண்மையிலே எந்த கெட்ட பழக்கம் ஒன்று இருக்காது. பார்த்தா போக்சோல் உள்ளே போவான். எந்த கெட்ட பழக்கம் இருக்காது அவனுக்கு, உண்மைதான். நான் அதை ஏற்றுக்கிறேன், அதை நான் ஒத்துக்கிறேன். தண்ணி அடிக்க மாட்டான், தம் அடிக்க மாட்டான், போக்சோல் உள்ளே போவான். காரணம் எந்த கெட்ட பழக்கம் இல்லாததுனால நீங்கள் நல்ல சமூக மனிதனாங்கிறது கேள்விக்குறியான விஷயம். உங்கள் பழக்க வழக்கத்துக்கும் உங்களுடைய நடைமுறைக்கும் இங்கே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்த்துக்கிட்டு இருக்க பெண் நேயர்களுக்கும் சொல்கிறேன், ஒருத்தனை செலக்ட் பண்ணணுன்னா அவன் சேஃபாக இருக்கானா, நல்லா இருக்கானா, நல்லா சம்பாதிக்கிறானா, இவ்வளவு தான் பார்க்குறீங்க. பெண் வீட்டில் எப்படி பார்க்குறீங்க, இது பெண்கள் பார்க்குறது. நீங்கள் பொம்பளை பிள்ளைங்க திறமை இல்லாமலாம் இல்லை, பயங்கர விவரம் தான் எல்லாரும். ஓகேயா? பெண் வீட்டார் பெரிய வீடு இருக்குது அவங்கள்ட்ட, 10 ஏக்கரா இடம் இருக்குது, 20 ஏக்கரா இடம் இருக்குது, ஒரே பையன், ஒரு தங்கச்சி இருந்து அதையும் கட்டி கொடுத்துட்டாங்க ஃபாரினுக்கு போயிட்டு, எந்த தொல்லையும் இல்லை, மாப்பிள்ளை வேலைக்கு போனான்னு போகலன்னா என்ன, உட்காந்து சாப்பிட்லாம். சாப்பிட்றது மட்டுமே இங்கே குவாலிட்டி கிடையாது. மேரேஜ் லைஃபுக்கு வந்து வெறும் தீனி எப்படி குவாலிட்டி ஆகும்? சாப்பாடு யாருக்கு, எல்லோரும் தான் கிடைக்குமேங்க. அங்காடியில் அரிசி ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க, சமைச்சு சாப்பிட முடியாதானே? ஒரு நாளைக்கு 200 இருந்தால் தக்காளி பழம் பச்சை மிளகா இருந்தால் வச்சு ஓட்ட முடியாத குடும்பத்தை, சாப்பிட்லாம். நல்ல மனிதனாக அவன் இருக்கிறானான்னு பார்க்கணும். உங்கள் பொண்ணோட அவன் லாங் லிவ், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவன் தருவானாங்கிற குவாலிட்டியை நீங்கள் பேரண்ட்ஸ் பார்க்கணும். ஆனால் அதை பார்க்குறதே இல்லை. சின்ன சின்ன குறைபாடு இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நிறைய தப்பு பண்ணுற நல்ல பசங்களை எனக்கு தெரியும். எல்லா ஹேபிட்டும் அவன்கிட்ட இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லவனாக இருப்பான், ரொம்ப மரியாதை கொடுப்பான். ஆனால் பெண்களை செலக்ட் பண்ணுறதும் அப்படி பண்ணுறது இல்லை. நல்லா ஹைஃபையாக இருக்கானா, லைஃப் செட்டில் ஆகுமா, அப்படி கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துருக்கானா, அமெரிக்கா போயிடலாம், அங்கே லண்டன் போயிடலாம், இதுதான் ட்ரீம். நம்ம வீட்டுக்கு வாழ வருது ஒரு பொண்ணு, வாழ வர்றதோட உன்னோட லைஃப் பார்ட்னர் பெட்டர் ஆஃப், இன்னும் உன்னில் பாதி, நான் உன்னோட உயிரை உனக்கு இந்த குடும்பத்துக்கு கொடுக்க போகிறாவ, எங்கேயோ பெற்று வளர்த்து ஈயரும் தீண்டாது உனக்கு அப்படியே கொண்டாந்து ஒரு பொண்ணை கொடுக்குறான். ஆனால் அந்த பொண்ணை நம்ம நல்லா வச்சு வாழணும்ல. நீ நல்லா அந்த பொண்ணை நடத்துறதுல உங்கள் அம்மா உன்னை நல்லா வளர்த்தது தெரியும். இப்போ ரிதன்யாவோட மாமியா, சித்ரா தேவி, யார், கவின்குமார் அம்மா, அவங்கள கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் வரதட்சணை போட்டு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல கொடுத்ததுக்காக நீங்கள் இங்கேருந்து வாங்கணுங்கிறது சரியான விஷயம் கிடையாது. ஆனால் டிமாண்ட் பண்ணுறாங்கல்ல. இப்போது ரிதன்யாவுடைய இந்த வழக்கிலேயே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருந்திருக்கு. இப்போ 300 சவரன் போட்டிருக்காங்க, 200 பெண்டிங், அதை 500 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், 100 கோடி பணம், 100 கோடி பணம். முதல் விஷயம் நான் அவனை சொல்கிறேன், ஒரு டிமாண்ட் பண்ணுறவனை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க. இது மார்க்கெட்டில் செகண்ட் ஹேண்ட் கார் விற்கல, நம்ம விலை கூட சொல்கிறதுக்கு, மறுபடியும் வியாபாரம் பேசுகிறதுக்கு, சந்தையில் கொண்டு ஆடு மாடை வைத்து துண்டு போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இல்லை. இந்த மென்டாலிட்டி உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்கெல்லாம் இந்த மாதிரி பணத்தை மைண்ட் பண்ணுறவங்க எவ்வளோ கொடுத்தாலும் சாக்ரிஃபைஸ் ஆகாது. சரி, இப்படி ஒரு கேள்வி கேளுங்க நீங்களே, ரிதன்யா இப்போ 500 பவுன் கொடுத்துருந்தா நிம்மதியாக வாழ்ந்துருக்குமா? கேள்வி கேளுங்க, பதில் இருக்காதுக்கு. ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? இன்னும் வேணும்னு கேட்டிருப்பாங்க. 500 பவுனில் லாஸ் பண்ணிடுவோம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுவேன், எத்தனை கோடீஸ்வரன் கொங்கு மண்டலத்தை இறந்துருக்காங்க. நான் கல்லூரி படித்ததுலேருந்து பார்த்துருக்கேன். 100 லாரி இருக்கும் லாட்ஜில், குடும்பத்தோடு மருந்து குடிப்பாங்க, கடன் அதை தாண்டி போயிடும். நீங்கள் வெளி தோற்றத்தை வச்செல்லாம் முடிவு பண்ணாதீங்க. 50 லாரி இருக்குது, 100 லாரி இருக்குன்னு, பிரச்சனை அதை தாண்டி இருக்கும். ஒரு பிஸ்னஸில் நான் 500 பவுனை லாஸ் பண்ணிடுறேன், மறுபடியும் நான் உங்கள்கிட்ட கேட்பேன் தானே. நான் உங்கள்கிட்ட வாங்கி பழக்கப்பட்டேன், நீங்களும் பயந்து எனக்கு கொடுக்க பழக்கப்பட்டீங்க. அப்புறம் யார்கிட்ட போய் கேட்பேன்? லஞ்சம் மாதிரி தானேங்க, லஞ்சம் தர முடியாதுன்னு சொல்லுங்களேன். எத்தனை நாள் உங்கள் வேலையை செஞ்சு கொடுக்காம கவர்மெண்ட் எடுத்துட முடியும்? ஒரு ஆஃபீஸர் எடுத்துட முடியும் சொல்லுங்கள். அம்மா சொல்லி தரமாட்டேன், கத்துனாலும் சரி கதறினாலும் சரி, நான் பணம் தர மாட்டேன். நான் பெட்டிஷன் போட்டு கரண்ட் எடுத்துக்கிறேன், நான் பெட்டிஷன் போட்டு வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்களேன். ஒரு 2 வாட்டி 3 வாட்டி வேணால் உங்களுக்கு தட்டி போகும், 4வது வாட்டி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. வரதட்சணை தடை சட்டம் 60களிலே வந்துருச்சு. ஆனாலும் இப்போவும் வரதட்சணை கொடுமையினால் ஏற்படக்கூடிய மரணங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போது தண்டனை இன்னும் அதிகப்படுத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே. சாதிய சட்டம் கூட தான் இருக்குது. இங்கே என்ன ஆணவம் நடக்காமல் இருக்கேன்னு செஞ்சால் தூக்கு தண்டனை கிடைக்கும், கொலை செய்யாமல் இருக்காங்களா? எல்லாமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ஹேப்பன்டு. பட் இதெல்லாம் அக்கிரமமாக சொல்கிறேன். ஒரு கொலையை விட கொடுமையாக நான் பார்ப்பேன். தற்கொலை தானேங்க. எனக்கு வேறு வழியே இல்லை, என் குரலை யாருமே கேட்க ஆள் இல்லை, எடுத்துடுறேன். ஒருத்த கதை கேட்டிருந்தா கூட எதுன்னு எடுத்துருக்காது. ஒரு 5 மினிட்ஸ் அதுக்கு சாதகமாக கவுன்சிலிங் மாதிரி பேசியிருந்தாலே இருக்காது. ஏன்னா யாருமே பேசலங்குள்ள நான் என்ன செய்ய முடியும்? எல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. வறியவனுக்கு ஒன்று, எளியவனுக்கு ஒன்று. இங்கே இல்லைன்னு சொல்லுவீங்களா? ஏற்றத்தாழ்வு இல்லையா? ஜாதிய டிஸ்கிரிமினேஷன் இங்கே இல்லையா? ரிலீஜன் பிரச்சனை இல்லையா? எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஆனால் சட்டங்கள்லாம் கடுமையாக தான் இருக்குது, தண்டனைகள் கடுமையாக இருக்குது. இது பொதுவான ஒரு மித்து. இது தண்டனை நம்ம நாட்டில் கடுமையாக இல்லை, அரபு நாடு மாரி கழுத்து சரியாயிடுன்னு. அரபு நாட்டில் கழுத்தாங்கல்ல, தப்பு நடக்காமல் இருக்கா? தப்பு நடக்கிறதுக்கு தான் கழுத்துறாங்க.
மனிதன் ஹெரர் இஸ் ஹியூமானிட்டி. மனிதன் இருக்கிற எல்லா இடத்துலையும் தப்பு நடக்கும். அரபு நாடு மன்னராட்சி நாடு, அதுக்கு டெமோக்ரஸிக்கு வித்தியாசம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஜனநாயக நாடு. நீங்கள் குற்றம் செஞ்சீங்கன்னா எனக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது, எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கோ அவ்வளோ வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதான் சட்டம். நம்மள்ட்ட அரசியலமைப்பு சட்டம் இருக்குது, குற்றவியல் சட்டம் இருக்குது, ஐபிசி இருக்குது, எவிடன்ஸ் ஆக்ட் இருக்குது. எல்லாத்தையும் வச்சு தான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். அவசரம்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் தண்டனைகள் அதிகமாக தான் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 19-20 வருஷம் பனிஷ்மெண்ட், 10-20 இயர்ஸ் நிச்சயமாக அவங்க பனிஷ்மெண்ட் ஆவாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. முன்ன மாதிரியெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் வந்து பிரிச்செல்லாம் போடுறதில்ல. முன்னாடி ஏக காலத்தில் பிரித்து போட்டாங்க. எப்படின்னா உங்களுக்கு ஒரு லைஃபு ஒரு 10 வருஷம் தண்டனைன்னு வச்சுக்குவோம், இல்லை ஒரு 20 வருஷம் தண்டனை, ஒரு 10 வருஷம் தண்டனை, ஒரு 5 வருஷம் தண்டனை. புரியுதா நான் சொல்கிறது? இப்படி இருக்குது, பிரித்து இருக்குன்னா 20 வருஷம் தண்டனை நான் அனுபவிக்கிறேன்ல, அதில் இந்த 5 வருஷம் தண்டனை கழிஞ்சிரும். அதில் இந்த 10 வருஷம் தண்டனை ஒன்று உள்ளே இருக்குல்ல, அதுவும் கழிஞ்சிரும். அந்த 20 வருஷம் முடிச்சோன்னா வெளியில் வந்துடலாம். 20 முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அது சின்ன தண்டனை அதுக்குள்ளே போயிடும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஜட்ஜ்மெண்ட்டில் பிரித்து போடுறாங்க. 20 முடித்த பிறகு தான் அடுத்தது ஸ்டார்ட் ஆகும். இந்த இப்போ பொள்ளாச்சி ஒன்று தம்பி, இங்கே ஞானசேகரன் இப்போ போடலாம் பாருங்கள், அண்ணா யூனிவர்சிட்டி 30 வருஷம் வரைக்கும் ப்ரிவிலேஜஸே கிடையாது அவனுக்கு, எந்த முன்னுரிமை லீவு எதுவும் கிடையாது. 30 வருஷம் கழிச்சு தான் அடுத்த தண்டனை ஸ்டார்ட் ஆகும். பொள்ளாச்சியும் அப்படி தான். இப்போ ஜட்ஜ்மெண்டெல்லாம் சிவியராக இருக்குது. நீங்கள் நினைக்கிறது தான் தப்பு. தேனா ஹைகோர்ட்டில் தண்டனை ஆகிட்டு தான் இருக்குது, அப்பீலில் வந்து தண்டனை ஆகிட்டு தான் இருக்குது, விடுதலையும் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த வழக்கை பொறுத்த மட்டும் கவின் அவர்களுடைய குடும்பம் மொத்தமாக என்ன மாதிரியான உச்சபட்ச தண்டனை கிடைக்கும்? இல்லை, இது பொறுத்தவரை ட்ரையல் பேஸ்ட் ஆன் ட்ரையல். நான் இதில் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதில் அக்யூஸ் கவின் கண்டிப்பாக ஆவான், அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா அவனுக்கு பர்சனல் அட்டாக் வேறு இருக்குது. அந்த பொண்ணுடைய அந்த இறுதி வார்த்தைகள் மட்டும் வச்சு தான் கேஸை ரன் த்ரோ பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு பிறகு தான் விட்னஸ் எல்லாம் சேர்க்க முடியும். இவங்க ஆர்டிஓ விசாரணை இருக்குது, அதை சேர்ப்பாங்க. அதுபோக இந்த பொண்ணு வீட்டார்லேருந்து 2-3 சாட்சி எடுப்பாங்க. அந்த வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரவங்க அவங்கள சாட்சியாக கொண்டு வருவாங்க. இதில் யார் ஹோஸ்டேல் ஆனாலும் இந்த ஆடியோ பேசும், கோர்ட்டில் பேசும். ரைட்டா? அதுபோக விசாரணை டிபெண்ட் அப்பான் தி சுச்சுவேஷன் அண்டு ட்ரையலை பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். ட்ரையல் எப்படி போடுறாங்க, சார்ஜ் ஷீட் எப்படி போடுறாங்கன்னு பார்க்கணும். சார்ஜ் ஷீட்லாம் லூப் இல்லாமல் போட்டாங்கன்னா அடிக்கும் கேஸு. நீங்கள் 1008 ஓட்ட ஓடத்தோட கேஸ் போட்டிங்கன்னா எப்படி நிற்கும் அதெல்லாம்? அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் அவரை கைது பண்ணி கொண்டு போகிறாங்க அவங்க அப்பாவை அம்மாவை. அதுக்கு என்னமோ சொந்தக்காரவங்களாம் அணை கட்டி என்னமோ எஸ்கார்டு போகிற மாதிரி கூட போகிறாங்க. அப்போ இன்னமும் அங்கே எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க, நான் சொல்ல வேண்டாம் என் வாயில். இன்னமும் இன்னும் இது இந்த பெரிய சினிமா நடிக்கிற எல்லாம் பவுன்சர் அடிச்சுட்டு போகிற மாதிரி அடிச்சு கொண்டு வண்டியில் ஏற்றி விட்றாங்க. எனக்கு கவின் குடும்பமும் எனக்கு எதிரி கிடையாது. எனக்கு இன்ஃபேக்ட் யாருன்னே தெரியாது. எனக்கு ரிதன்யாவை நான் பார்த்து கூட கிடையாது, எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு இடத்தோட அபய குரலுக்காக நம்ம குரல் கொடுக்கறது தான். மேலும் ரிதன்யாக்கள் இது போல் உருவாக வேண்டாம். உங்களுக்கு சட்டம் ஃபேவராக இருக்குது. புருஷன் இல்லைன்னா என்ன வாழ முடியாது. ஒரு வேலைக்கு போங்க, படிச்சிருக்குங்க, உங்களுக்கு ஒரு வேலையை தேடிங்க. நான் அதான் பெண்களுக்கு நான் கைண்டாக கேட்குற ஒரு விஷயம், ஒரு கௌரவமான வேலையை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அது ஒரு 20,000 சம்பளமாக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு துப்புரவு பணியாளர் வேலையாக இருந்தால் கூட சரி, 15,000 16,000 சம்பளம் மாதம் ஆனால் உங்களுக்கு சம்பளம் வரும். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப், உங்களுக்கான மரியாதை அதுதான். யாரையும் நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. 3 வேளை சோத்துக்கும் 2 வேளை டீக்கும் புருஷனை கை கட்டி நின்னீங்கன்னா காலம் பூரா உங்களை அடிமைப்படுத்திகிட்டே தான் இருப்பான். அதுமாரிலாம் இருக்காதீங்க. உங்களுக்கு சுதந்திரமாக இருங்க, வேலை பாருங்கள். நீ என்னடா எனக்கு சோறு போடுறது, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தனித்து சர்வே பண்ண கற்றுக்குங்க. அதெல்லாம் வேண்டாம், நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. பிற்போக்குத்தனத்தை விதைக்காதீங்க. இழந்த பிறகு ஐயோ அம்மானு குத்திக்கிறதுல எந்த பயனும் இல்லை. இருக்கும்போதே வாழ்கிறது தான் பிறந்திருக்கும். ஒரு வாழ்க்கை, ஒரு பிறப்பு, ஒரு இதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். யாரும் இறந்து ரெண்டாவது மறுமை இன்னொரு ஜென்மம்லாம் சொல்கிறாங்களே, அப்படி பார்த்தா நமக்கு முன்னாடி நேரம் இன்னொரு ஜென்மம் எடுத்துருக்கணும் இல்லைங்க. நான் 200 வருஷம் யாராவது கை காட்டி நம்மகிட்ட பேசியிருக்காங்களா? அப்படி பேசுனா பைத்தியம்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரையும் இல்லை. அது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம். இந்த போன்ற பலவீனமான முடிவுகளை பெண்கள் எடுக்காதீர்கள். விவாகரத்து ரிதன்யாவுடைய இந்த தற்கொலைக்கு பிறகு ஒரு பேசு பொருளாக இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு உறவிலிருந்து இன்னொரு உறவுக்கு வர்றதுல பெண்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. உளவியல் ரீதியான சிக்கல்கள் போக சொசைட்டியல் ப்ரெஷர். ஸோ இந்த விவாகரத்தை நார்மலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வழக்கறிஞராக நீங்கள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன? விவாகரத்து நார்மலைஸ் ஆகி தான் இருக்குது. ஹைடெக்கான பணக்கார வீட்டையெல்லாம் அசால்ட்டாக விவாகரத்து பண்ணுறாங்க. மிடில் கிளாஸ் வேறு வழியில் விவாகரத்து பண்ண தெரியல. இப்போ விவாகரத்து பண்ணிட்டு பெற்றோர் வீட்டுக்கு போனாலும் ஒன்றும் சோர்ஸ் இல்லை, அங்கே பார்த்துக்கிற அளவுக்கு இல்லை. தம்பிக்காரனும் அண்ணங்காரனும் வேறு கல்யாணம் பண்ணிடுறான், வேறு ஒரு மருத்துவ வாழ வந்துடுது. உறவெல்லாம் எட்டி இருந்தால் தான் தம்பி அழகு. ரொம்ப கிட்ட வந்துட்டிங்களா நல்லா இருக்காது. எப்போயாவது ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறீங்களா? ஊருக்கு போகிறோம்ல, உங்கள் ஊர் அது நாகர்கோவில். ஊருக்கு போகிறீங்களா? அவங்க உங்களை எல்லோரும் எப்படி மரியாதை கொடுக்குறாங்க? தம்பி டிவியில் வரீங்க தம்பி, நல்லா இருக்கீங்க தம்பி, எப்போ தம்பி கிளம்புறீங்க அப்படிங்கிறாங்கல்ல. கடைசி வார்த்தை அதுதான். அந்த 2 நாள் 3 நாள் ஊரில் இருக்க நல்லாயிருக்கும்.
அதுமாதிரி இங்கே டைவர்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே உங்களை ரிசீவ் பண்ண ஆள் இருக்காது. அதில் சொன்ன வேலையை வாங்கிக்கிங்கன்னு. உங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே வேணும் பொழைச்சிக்கலாம். நான் இப்போ நாகர்கோவிலேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறீங்க, வேலைக்கு தானே வந்திருக்கீங்க மெட்ராஸ். என் ஊர் நாகப்பட்டினம், நானே கிடக்கிறது தான், இங்கே வந்துருக்கிறேன். ஸோ வேலை தான் நம்மளை பெருமைப்படுத்திக்கும். விவாகரத்து எல்லா இடத்துலையும் வாங்குறாங்க. ஆனால் இன்னொன்று இது சொல்லாமான்னு கூட தெரில, ரொம்ப அல்பகாரத்துக்கு விவாகரத்து வாங்குறாங்க. அதுவும் சங்கடமாக இருக்குது. டாலரேட்டே பண்ண முடியாத விஷயங்களுக்கு தான் நீங்கள் விவாகரத்து வாங்கணும். மேனேஜ் பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் விவாகரத்து தேவையில்லைங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அது விவாகரத்து அவசியப்பட்டால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. சரியாயிடலாம் நிற்காதீங்க. சரி ஆகாத விஷயங்கள் இங்கே நிறையா இருக்குது. கொஞ்சம் உங்கள் ஈகோவை விட்டு தள்ளுங்க. ஈகோ வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடும். எல்லாருக்கும் ஈகோ இருக்கும். எக்ஸ்டெண்டு ஈகோ தான், வேறு எதுக்காக வேண்டி இங்கே வாழலை. ஈகோ இல்லைனா வாழவே அர்த்தம் இல்லை, தெரியல. எந்த ஈகோ இல்லைன்னா வாழவே முடியாது. ஏன் அதை பண்ணிட்டு போகிறா அப்படின்னு ஞானி ஆகிடுவோம் ஈகோ இல்லைன்னா. ஈகோ தான் உங்களை வாழ வச்சுக்கிட்டு அன்றாட உங்களை பயணிக்க வைக்கிறது ஈகோ தான். ஸோ ஈகோவை விட்டு பேசுங்க. இதில் என்ன இருக்குது? கணவன் மனைவிங்கிறவங்க பிறந்த மணியாக பார்த்தோம் நம்ம. இதில் என்ன ஈகோவுக்கு என்ன இருக்குது? சரி விடு, தப்பு நானே செஞ்சதாக இருக்கட்டும், இப்போ என்ன செய்யணும்? மன்னிச்சுக்கோ. கேட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. இங்கே யாருமே அதுக்கு முன் வர்றதில்லை. மன்னிப்பு கேட்டு பாருங்கள், அழகாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சரி கோவம் இருந்தால் போய் அடித்து ஃபோன் அடித்து பிளாக் பண்ணி வச்சுருந்தா கூட வேறு நம்பர்லேருந்து போய் நான் இந்நேரம் பேசுகிறேன்டா, நான் எனக்கு பேசிடக்கூடாது உன்னைய மன்னிச்சுக்கோன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும் லைஃபு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி.